السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாளை மறுமை நாளிலே நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த செய்தி புகாரில 3267வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய நிலையை நாம் சற்று உரசி பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் பல நிலையில் இருப்போம். சில பேர் என்ன செய்வாங்க சொன்னால், எந்த ஒரு நல்ல காரியமே செய்ய மாட்டாங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று அவர் தன்னுடைய மனசு போன போக்கில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. சில பேருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அமல்கள் மட்டும் செய்வார்கள். அமல்கள் மட்டும், என்னுடைய கட்டைக்கு நான் பதில் தேடி இருக்கிறேன், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் செய்கிறேன் என்று அவருடைய விஷயத்தில் மட்டும் என்ன செய்வார், அப்படியே ஒரு சில நல்ல காரியங்கள் செய்து கொண்டு போவார். இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நல்ல காரியங்கள் செய்து கொண்டு அந்த நல்ல காரியங்களை பிற மக்களுக்கு ஏவக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. இதை நீங்களும் செய்யுங்க, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் நன்மையும் அவர் செய்வார், தீமையிலிருந்தும் விலகிக் கொள்வார். இப்படி சில மக்கள் இருப்பார்கள். அதே மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க, நன்மை செய்யவே மாட்டாங்க, ஆனால் தீமை செய்வாங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு நன்மை ஏவுவார்கள். நீங்கள் இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த நன்மையான காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். எந்த நன்மையை ஏவினார்களோ அந்த நன்மை அவர்கள் செய்ய மாட்டார்கள். எந்த தீமையை விட்டு மக்களை தடுத்தார்களோ அந்த தீமையை அவர்கள் செய்யவும் செய்வார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சலாம். இந்த ஹதீஸை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாளில் இந்த செய்தியில் வரக்கூடிய அந்த கருத்து, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதர் நரகத்தில் கொண்டு அப்படி வீசப்படுவார். ஒரு மனுஷன் என்ன செய்வான், நரகத்தில் வீசப்படுவார். அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், அவருடைய வயிற்றிலிருந்து குடல்கள்லாம் வெளியே வந்து விழுந்துடும். அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் முழுவதும் வெளியே வந்துடும். வெளியே வந்து கழுதை செக்கை சுற்றி வரும் போல அந்த நரகத்தை அப்படியே சுற்றிக்கிட்டே வருவாராம். இப்படி ஒரு காட்சி நடக்கும் நாளை மறுமை நாளில் நரகத்தில். அப்போ இந்த மனுஷனை போட்ட உடனேயே அங்கே இருக்கக்கூடிய நரகவாசிகள்லாம் உடனடியாக அந்த மனுஷனை நோக்கி வருவாங்களாம். ஒன்று கூடி அந்த மனிதர்கிட்ட கேட்பாங்களாம், இன்னாரே உங்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு கேட்பாங்களாம். இந்த நரகத்தில் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லிட்டு, அவங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்க அடுத்து சொல்லுவாங்கன்னா, உங்களை நாங்கள் உலகத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு நன்மையைத்தானே சொல்லி தந்தீங்க, நீங்கள் எங்களை நன்மை புரியும்படி நீங்கள் ஏவினீர்களே, அதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்களே, நன்மை ஏவக்கூடிய நிலையில தானே நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் என்ன இங்கே வந்து கிடக்குறீங்க அப்படின்ட்டு அந்த நரகவாசிகள் அந்த மனிதரை பார்த்து கேட்பாங்களாம். அப்போ அந்த மனிதர் சொல்லுவாராம்,
உங்களுக்கு நான் நன்மையை ஏவினேன். உலகத்தில் வாழும் பொழுது உங்களை நான் நன்மை புரியும்படி நான் சொன்னேன். ஆனால் அந்த நன்மையை நான் செய்யவில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு நான் தீமை புரியும்படி நான் தீமை செய்யக்கூடாது என்று உங்களை தடுத்தேன். ஆனால் அந்த தீமையை நான் செய்யக்கூடிய நிலையில இருந்தேன். அதனால தான் எனக்கு இந்த மோசமான ஒரு நிலை என்று அந்த மனிதர் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாளை மறுமை நாளில் இது மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. இதில் நம்ம என்ன வழங்குறோம்? சொல்லும் செயலும் சுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லும் செயலும் சரியான மாதிரி இருக்க வேணும். சொல்லு ஒன்று, செயல் வேறன்னு வைங்களேன். இதை நாமளே விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? நாம விரும்புவோமா? ஒருத்தர் மேலே ஏறி பேசுறாரு, மக்களே இப்படி செய்யாதீர்கள், அப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆனா அவர் செய்யல. அவரை பார்த்தா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது நாம விரும்புவோம் முதல்ல? ஆமா, இவர் பேசதான் செய்வாரு, ஆனா செய்ய மாட்டாரு. இவருடைய பேச்சு எடுபடாது. தெரிந்திருந்தால், இவருடைய நிலை நமக்கு தெரிந்திருந்தால் அந்த பேச்சு எடுபடாது. அப்ப நாமளே விரும்பல. அப்ப அல்லாஹ் எப்படி விரும்புவா? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறாரு? ஒரு செய்தியை சொல்றாரு. டே, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, ஃபஜ்ர்ல கரெக்டா இருக்கணுங்கிறாரு. ஆனா ஃபஜ்ர் எழுப்பி அவரே போக மாட்டிருக்கிறாரு. அவன் என்ன நினைப்பான்? அடுத்து அவன் அப்படிதான் கேட்பான், பாப்பா நீங்க முதல்ல ஃபஜ்ர் தொழுவுங்க, நீங்க முதல்ல உண்மை பேசுங்க, நீங்க முதல்ல கரெக்டா நடங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவோமா மாட்டோமா? இதான் நிலை, இதான் யதார்த்தமான நிலை. நாம என்ன விரும்புறோம்? ஒருத்தர் நமக்கு சொல்றான்னு சொன்னா அந்த சொல்ல அவர் கரெக்டா இருக்கிறாரா? இது அல்லாஹ் விரும்புறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு பார்க்கிறான்? இந்த நிலையில் இருக்கிறவங்க, நன்மை ஏவி நன்மையை செய்யாதவர்கள், தீமையை தடுத்து அந்த தீமையை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கடுமையான கோபத்தோடு பார்க்கிறான். அதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை. 61வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுறான். 2வது வசனம் 3வது வசனம் அல்லாஹ் என்ன பேசுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, லிம தக்கூலூன மாலா தஃபஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள். அல்லாஹ் அடிக்கிறான். நீ செய்யாதே பிறருக்கு சொல்ற, அமைதியா இருந்துட்டு போயிடு. நல்லவா ஏன் வேஷம் போடுற? நீ சொல்லிட்டு அதை செய்ய மாட்டியா? அல்லாஹ் சொல்றான் அடுத்தது, லிம தக்கூலூன மாலா தஃபஅலூன் கபர மக்தன் இந்தல்லாஹ் அன் தக்கூலு மாலா தஃபஅலூன், நீங்கள் செய்யாததை மக்களிடத்தில் சொல்வது அல்லாஹ்விடத்தில் கடுமையான வெறுப்புக்குரியது. அது அல்லாஹ் வெறுப்பா பார்க்கிறான், கடும் கோபத்தோடு அல்லாஹ் பார்க்கிறான். அன்புக்குரியவர்களே, மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை. இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். சும்மா பேச்சு மட்டும் இருக்கக்கூடாது. செயல்ல இல்லாம இருந்தா அது அல்லாஹ்விடத்தில் கடுமையான வெறுப்புக்குரியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அறிவதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சில பேர் போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, அவனுடைய வாழ்க்கை செட்டப் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒத்த வரியில பதில் சொல்றாங்க. அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி தொழுவாங்க, இப்படி தொழுவாங்க, அப்படிலாம் இல்லை. ஒத்த வரி தான். குர்ஆனை நீங்க படிக்கிறீங்களா? குர்ஆனை நீங்க படிக்கிறீங்களா? இந்த குர்ஆனாகவே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய வாழ்க்கை தான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி? குர்ஆன் என்ன சொல்றதோ அப்படியே செய்வாங்க. இப்படி பதில் சொல்றாங்க. இது மாதிரி நம்முடைய நிலை இருக்கா? குர்ஆனை இன்று நாம் படிக்கிறோம், குர்ஆனுடைய வசனங்களை பிற மக்களுக்கு சொல்கிறோம். ஆனால் நமக்கென்று வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிடும்? அதை காற்றில் பறக்க விட்டு விடுகிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது சொல்லி செய்யல, சொல்லி ஒருத்தர் செய்யல, இன்னொருத்தர் இருப்பான் சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை. சொல்லி செய்யாதவனுக்கே இந்த நிலைன்னு சொன்னா ஒண்ணுமே செய்யாதவனுடைய நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த மாதிரியான ஒரு நிலையில நாம் இருந்து விடக்கூடாது. மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையில
பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம மனுஷனும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தணும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகாத ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டா வைங்களேன், முடிஞ்சது அவ்வளவுதான். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஒத்த ஆளாயிட்டான்னு சொன்னா நாளை மறுமையில ஜெயிக்க முடியாது. அப்ப இது மாதிரியான ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சொல்லும் செயலும் சரியாக அமைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.